நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. என் பெயர் சரவணன். நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தேன். என் பெரிய அண்ணன் இறந்தபோது நம் நாட்டிற்கு வந்தேன். ஆனால் வந்தவுடனே அப்பாவின் கட்டாயத்தால் அண்ணனின் மனைவி மீராவை திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்பா இப்படி செய்வார் என்று தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் அதற்கு முன்பே இப்படி ஒரு புயல் என் வாழ்க்கையை தாக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. 8 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் மீராவை திருமணம் செய்திருந்தான். அதற்கு 2 மாதங்களுக்கு பிறகு நான் வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன். மீராவை நான் ஒருபோதும் மனைவியாக பார்க்கவில்லை. எப்போதும் அவளை அண்ணனின் மனைவியாகவே பார்த்தேன். வயதில் அவள் என்னை விட பல வருடங்கள் இளையவள் என்றாலும் அவள் என் வாழ்க்கை துணையாக இருப்பாள் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அப்பாவின் மரியாதையை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. திருமண இரவு மீரா தனியாக அறையில் உட்கார்ந்திருந்தாள். நான் மாடியில் உட்கார்ந்து என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்படி அப்பாவின் முகத்தை பார்த்து வாழ்க்கையை வீணாக்க முடியாது என்று முடிவு செய்தேன். இனி வெளிநாடு திரும்பினால் மீண்டும் இங்கு வரமாட்டேன். மீராவை மனைவியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரவு 8 மணி ஆகிவிட்டது. நான் கீழே இறங்கி அரை கதவை திறந்தபோது மீரா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து நின்று, என்னை மன்னித்து விடுங்கள். என் காரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் ஒருபோதும் என்னை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும். இது இயல்புதான். வேறு யாராக இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். அதனால் நான் உங்களிடம் எந்த உரிமையும் கேட்க வரமாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழலாம் என்று கூறி படுக்கையில் இருந்து எழுந்து ஒரு மூலையில் படுத்து அழுதாள். நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கடுமையான கோபத்துடன் வெளியே வந்து பால்கனியில் நின்று ஒரு சிகரெட்டை எடுத்து ஒரு சிகரெட்டை புகைத்தேன். அப்போது இரவு முடிந்து விடியல் ஆனது என்று கூட தெரியவில்லை. மீரா படுக்கையில் இருந்து எழுந்து குளிக்க சென்றாள். நான் சென்று படுக்கையில் படுத்து கண்களில் தூக்கம் தொற்றிக்கொள்ள உறங்கிவிட்டேன். மனதில் புயல். காலை 11 மணி அளவில் அம்மாவின் குரலுக்கு கண் விழித்தேன். எழுந்து குளித்துவிட்டு காலை உணவு மேசைக்கு சென்றேன். அங்கே மீரா காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். கோபத்துடன் எப்படியோ உணவை முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். மனதில் தீ எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் மனம் ஒட்டவே இல்லை. நண்பர்களுடன் சென்று பொழுதை போக்கலாம் என்று முடிவு செய்தேன். நாட்டில் இருக்கும் இந்த சில நாட்களில் மீரா தூங்கிய பிறகு இரவு தாமதமாக வீடு திரும்பலாம் என்று நினைத்தேன். அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. நண்பர்களை சந்திக்க சென்றவுடன் அவர்கள் பலவிதமான கிண்டல்களை ஆரம்பித்தனர். எப்படிடா, முதலிரவு எப்படி இருந்தது? உன் அண்ணி அழகாக இருக்கிறாளே என்று கேவலமான கருத்துக்களை சொல்ல தொடங்கினர். அவர்களின் பேச்சு என் கோபத்தை மேலும் தூண்டியது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து எழுந்து வந்து விட்டேன். ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தேன். உடனே மெசேஞ்சரில் டிங் டிங் என்று தியாவின் மெசேஜ்கள் வந்தன. வெளிநாட்டில் இருந்தபோது தியாவுடன் பேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டது. சில நாட்களிலேயே எங்கள் உறவு காதலாக மாறியது. மெய்நிகர் உலகில் காதல் சாத்தியமில்லை என்று நம்பியவன் நான். ஆனால் தியா அதை தவறு என்று நிரூபித்தாள். போனின் மறுபுறத்தில் இருந்து அவள் என்னை அவ்வளவு அக்கறையுடன் பார்த்து கொண்டாள். அவள் எப்போதும் என் அருகில் இருப்பது போலவே உணர்ந்தேன். 1000 மைல்கள் தொலைவு இருந்தாலும் அது தொலைவாக தோன்றவில்லை. ஆனால் இந்த சில நாட்களாக இந்த பிரச்சனைகளால் தியாவுக்கு மெசேஜ் செய்யவே இல்லை. அவள் என்னென்ன வளாம் நிலைத்திருப்பாளோ என்று பயந்தேன். மெசேஜை திறந்தவுடன் தியாவின் கோபமான செய்தி. என்னை மறந்து விட்டாயா? நாட்டிற்கு வந்தவுடன் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என்னை சந்திப்பேன் என்று சொன்னாயே, நீ வரவே இல்லை. ஒரு மெசேஜ், ஒரு கால் கூட இல்லை. நீ நலமாக இருக்கிறாயா? நான் உடனே பதில் அனுப்பினேன். நலமாக இருக்கிறேன் தியா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிடலாமா? சில நிமிடங்களில் தியாவின் பதில் வந்தது. அவள் ஒரு முகவரியை அனுப்பி, வா நான் வருகிறேன் என்றாள். நான் சரி வருகிறேன் என்று சொல்லி அவளை சந்திக்க கிளம்பினேன். மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. தியாவிடன் மீராவை பற்றி சொல்ல வேண்டுமா? இல்லை, சொல்ல வேண்டாம். இது சில நாட்களின் பிரச்சனைதான். நாட்டில் இருக்கும் போது மீரா விவாகரத்து செய்து விடுவேன். அவளுக்கு இதை சொல்லி என்ன பயன்? தியாவின் முகவரிக்கு சரியான நேரத்தில் சென்றேன். தியாவும் சரியாக வந்தாள். வந்தவுடன் என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். தியா ஒரு நவீன அழகான பெண். புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் மிகவும் அழகாக, புத்திசாலித்தனமாக இருந்தாள். எந்த ஆணும் அவளை விரும்பாமல் இருக்க முடியாது. அவளை பார்க்க பார்க்க என் மனம் மயங்கியது. முதல் சந்திப்பு என்று கூட தோன்றவில்லை. பல ஆண்டுகளாக பழகினது போல உணர்ந்தேன். இந்த சில நாட்களின் வேதனைகளை மறந்துவிட்டேன். தியாவுடன் மதிய உணவு, இரவு திரைப்படம், இரவு உணவு, நேரம் பறந்தது. இரவு 9:30 மணி அளவில் தியாவை விடைபெற்று வீட்டிற்கு கிளப்பினேன். மனம் மீண்டும் கனமாகியது. வீட்டிற்கு சென்றால் மீராவின் முகத்தை மீண்டும் பார்க்க வேண்டும். அவளை பார்க்கவே முடியாது. அவள் முகத்தை பார்த்தவுடன் மனம் மோசமாகிவிடும். நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பினேன். காலிங் பெல் அடித்தவுடன் மீரா வந்து கதவை திறந்தாள்.
அவள் அணிந்திருந்த புடவை ஒழுங்காக இல்லை. ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் தலைமுடி களைந்து முகத்தில் ஒட்டியிருந்தது. ஒரு கணம் அவளை பார்த்தவாறு நின்றேன். நான் உற்று பார்ப்பதை கண்டவுடன் அவள் கண்களை தாழ்த்தினாள். அந்த நொடியில் அவள் முகத்தில் ஒட்டியிருந்த முடியை விலக்கிவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஒரு விசித்திரமான மயக்கம் என்னை ஆட்கொண்டது. ஆனால் உடனே என்னை சூதாரித்துக் கொண்டு நான் இப்படி என்ன நினைக்கிறேன், இது சரியில்லை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். மீராவிடம் எந்த மயக்கமும் ஏற்பட அனுமதிக்க கூடாது. நான் தியாவை காதலிக்கிறேன். நாட்டை விட்டு சென்றவுடன் மீராவுக்கு விவாகரத்து பேப்பர்களை அனுப்பிவிடுவேன் என்று மனதில் தீர்மானித்தவாறு குளியலறைக்கு சென்றேன். குளித்து முடித்து வந்தவுடன் மீரா மேசையில் உணவு வைத்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் வெளியே சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினேன். அவள் முகம் வாடி போனது. ஏதோ பேச வந்தவள் பேசாமல் நிறுத்தினாள். பிறகு உணவை மூடி வைத்துவிட்டு படுக்கையின் ஒரு மூலையில் படுத்து உறங்கிவிட்டாள். நானும் படுக்கையில் படுத்து போர்வை இழுத்து மூடிக்கொண்டு இனி என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்தவாறு உறங்கிவிட்டேன். நடு இரவில் திடீரென என் தூக்கம் கலைந்தது. பார்த்தால் மீராவின் இரு கைகளும் என் உடலின் மீது இருந்தன. அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் கைகளை எடுத்து விலக்கி அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு அவளை பார்த்தேன். உறங்கும் மீரா உண்மையாகவே மிகவும் அழகாக இருந்தாள். உறங்கும் பெண்கள் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று அதை நேரில் பார்க்கிறேன் என்று நினைத்தேன். மீராவை பார்த்தவாறு இருக்கும்போது எப்போது விடியல் ஆனது என்று கூட தெரியவில்லை. மீரா காலையில் எழுந்தவுடன் நான் கண்களை மூடிக்கொண்டேன். அவள் எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். மீரா படுக்கை விட்டு எழுந்து அலமாரியில் இருந்து ஒரு புடவை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து வெளியே வந்தவளை பார்த்தவுடன் என் கண்கள் அவள் மீது ஒட்டி கொண்டன. அவள் ஈரமான கூந்தல் வழியாக நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. காலை வெயிலில் அவள் புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு பெண் இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்பதை மீராவை பார்க்காமல் இருந்தால் நான் ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டேன். என்னை இப்படி பார்ப்பதை கண்ட மீரா ஏதாவது சொல்லப் போகிறீர்களா என்று கேட்டாள். நான் திடுக்கிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் குளியலறைக்கு சென்று விட்டேன். குளித்து முடித்து வந்து போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தவுடன் தியாவின் மெசேஜ் வந்திருந்தது. படுக்கையில் படுத்தவாறு தியாவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது மீரா வந்து காலை உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் மீண்டும் தியாவின் மெசேஜில் கவனம் செலுத்தினேன். சிறிது நேரம் கழித்து மீரா மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். எனக்கு கோபம் வந்துவிட்டது. படுக்கை விட்டு எழுந்து ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிடாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். வெளியேறும் போது மீரா பின்னால் இருந்து என்னை ஒரு முறை அழைத்தாள். ஆனால் என் கோபமான பார்வை பார்த்து அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. நேராக ஒரு கடைக்கு சென்று தேநீர் ஆர்டர் செய்து சிகரெட் பற்ற வைத்தேன். தியாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிட வர முடியுமா? தியா வருகிறேன் என்று பதில் அனுப்பினாள். தேநீரும் சிகரெட்டும் முடித்துவிட்டு தியாவை சந்திக்க கிளம்பினேன். நீண்ட நேரம் அவளுக்காக காத்திருந்தேன். மெசேஞ்சரில் பலமுறை நாக் செய்தேன். அவள் காத்திரு, வருகிறேன் என்று மட்டும் சொன்னாள். நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தியா வந்தாள். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டேன். அவள் புருவத்தை உயர்த்தி, என்னை பார்த்தால் தெரியவில்லையா, உன்னை சந்திக்க இவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறேன். வீட்டில் இருந்து தயாராகி பார்லருக்கு சென்று ஃபேஷியல் செய்து பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ இப்படி கேள்வி கேட்கிறாயே என்று கோபமாக கேட்டாள். நான் உடனே இவ்வளவு அலங்காரம் தேவையா, நீ இயல்பாகவே அழகாக இருக்கிறாயே என்று சொன்னேன். தியா கோபத்துடன், என்ன சொல்கிறாய், அழகு பராமரிப்பு செய்யக்கூடாதா? நான் தோல் பராமரிப்பில் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமோ என்று சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. திடீரென என் கண்முன் மீராவின் அலங்காரமற்ற முகம் தோன்றியது. அந்த முகத்தில் ஒரு மாயமான அழகு இருந்தது. தியா, என்ன ஆயிற்று, ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, வா பசிக்கிறது என்று அவளை அழைத்து உணவகத்திற்கு சென்றேன். உணவு ஆர்டர் செய்து சாப்பிட தொடங்கினோம். நான் சாப்பிட்டுக் கொண்டே தியாவை அவ்வப்போது பார்த்தேன். அவளிடம் ஒரு தற்பெருமை இருந்தது. அவள் அழகாக இருக்கிறாள் என்பதுதான் அவளுடைய தற்பெருமையா? என் மனதில் தோன்றியது. தியா என்னை பார்த்து என்ன பார்க்கிறாய் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்று சொல்லி உணவை தொடர்ந்தேன். சாப்பிடும்போது மழை தொடங்கியது. மழை எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறுவயது முதலே மழையில் நனைவது எனக்கு பிடித்த ஒன்று. தியாவை அழைத்து மழையில் நனையலாமா என்று நினைத்தேன். ஆனால் அவள் ஒப்புக்கொள்வாளா என்று யோசித்தவாறு சாப்பிட்டேன். உணவு முடிந்து சிறிது நேரம் தியாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். மழையில் நனையும் ஆசை மேலும் அதிகமானது. தியாவின் கையை பிடித்து உணவகத்தின் முன்பு வந்து, வா இன்று இருவரும் மழையில் நனைவோம் என்று சொன்னேன். தியா என் கையை உதறி, நீ என்ன பைத்தியமா, இவ்வளவு பணம் செலவு செய்து அலங்காரம் செய்திருக்கிறேன், மழையில் நனையவா, என்ன இது உனக்கு, திடீரென கிராமத்து பேயாக மாறிவிட்டாயா, இப்படி ஒரு ஆசை உனக்கு என்று கோபமாக சொன்னாள். அவள் வார்த்தைகள் என்னை கடுமையாக புண்படுத்தின. இருந்தாலும் என்னை அமைதிப்படுத்திக் கொண்டேன். நான் தியாவை காதலிக்கிறேன் என்று மனதில் நினைத்தேன். ஆனால் தியா மீண்டும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான பழக்கங்களை மாற்றிக்கொள், இல்லை என்றால் உன்னுடன் எதிர்காலத்தை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஒரு ஆட்டோவை அழைத்து ஏறி சென்று விட்டாள். நான் அவளை அழைத்தேன். ஆனால் அவள் என் குரலை கேட்கவே இல்லை.
மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவளுக்கு இவ்வளவு தற்பெருமையா என்று நினைத்தேன். மனம் மோசமாக இருந்ததால் இனி வெளியில் இருக்க விரும்பவில்லை. மழையும் நிற்கவில்லை. வேறு வழியின்றி நானும் ஒரு ஆட்டோவில் வீட்டிற்கு கிளம்பினேன். வீட்டிற்கு வந்து காலிங் பெல் அடித்தவுடன் அம்மா கதவை திறந்தாள். அறைக்கு சென்று பார்த்தால் மீரா இல்லை. நல்ல வேளை, இவளை பார்த்தால் மனம் மேலும் மோசமாக இருக்கும் என்று மனதில் நினைத்தேன். பால்கனிக்கு சென்று ஒரு சிகரெட் பற்ற வைத்து வெளியே பெய்யும் மழையை பார்த்தேன். சிகரெட் முடிந்தவுடன் அறைக்கு வந்து படுக்கையில் உட்கார்ந்தேன். அப்போது மீரா கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடன் கோபம் வர வேண்டும். ஆனால் அவளை உற்று பார்த்தபோது கோபம் தணிந்தது. அவள் உடல் முழுவதும் மழையில் நனைந்திருந்தது. ஈரமான உடலில் இருந்து நீர்த்துளிகள் தொட்டு தொட்டு விழுந்தன. அவள் வெட்கத்துடன் தலைகுனிந்து நின்றாள். இவ்வளவு நேரம் மழையில் நனைந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நான் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். அவள் வேகமாக குளியலறைக்கு ஓடினாள். மீரா குளியலறையில் இருந்து வெளியே வந்தபோது அவள் புடவையில் இருந்து தண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து கொண்டிருந்தன. நான் மௌனமாக படுக்கையில் படுத்தேன். சிறிது நேரத்தில் மீரா புடவையை மாற்றி துண்டால் தலைமுடியை துவட்டிக் கொண்டு வெளியே வந்தாள். அவள் நீல நிற புடவை அணிந்திருந்தாள். நீலம் எனக்கு மிகவும் பிடித்த நிறம். அதனால் என் பார்வை அவள் மீது ஒட்டி கொண்டது. அவள் அற்புதமாக அழகாக இருந்தாள். கண்ணாடி முன் நின்று கண்களுக்கு மையிடுவதை பார்த்தேன். கண்ணாடியில் அவளுடைய பிரதிபிம்பம் மிளிர்ந்தது. எளிமையான அலங்காரத்தில் அவள் அழகு மேலும் மிளிர்ந்தது. மீரா மையிட்டு முடித்து என்னை பார்த்தவுடன் நான் பார்வையை மறைக்க முயன்றேன். ஆனால் மறைக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. மீரா என் அருகில் வந்து, இன்று எவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டாள். நான் தேவையில்லாமல் என்னுடன் பேச வேண்டாம் என்று கடுமையாக சொன்னேன். அவள் முகம் வாடியது. தலை குனிந்து, சரி, இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்று எளிதாக கேட்டாள். நான் அவளை பார்க்காமல் எப்போதும் போலத்தான் என்று கூறினேன். மீரா ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். நான் மெசஞ்சரை ஆன் செய்து தியாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். ராகம் செய்திருக்கிறாயா என்று கேட்டேன். தியா பதிலளித்தாள். ராகம் செய்யாமல் என்ன செய்ய? நாட்டிற்கு வந்த பிறகு நீ மாறிவிட்டாய். கிராமத்து பெண்களைப் போல என்னை மழையில் நனைய சொல்கிறாய். எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நான் அப்படி சொல்லவில்லை தியா. எப்போதும் இப்படி அலங்காரம் செய்தால் உன் தோல் பாதிக்கப்படுமே என்று பதிலளித்தேன். தியா ஒரு கோபமான இமேஜுடன், சரவணா, இந்த வயதில் ஃபேஷன் செய்யாவிட்டால், தோல் பராமரிக்காவிட்டால் வயதாளராக மாறிவிடுவேனா? நீ என்ன சொல்கிறாய் என்று எழுதினாள். நான் சரி, உன் இஷ்டப்படி செய் என்று பதிலளித்தேன். தியா மீண்டும், எனக்கு நவீனமான ஆண்கள் மட்டுமே பிடிக்கும். நீ வெளிநாட்டில் இருந்தபோது ஒரு மாதிரியாக இருந்தாய். ஆனால் இப்போது மாறிவிட்டாய். உன்னை அப்படியே பார்க்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கிராமத்து பேச்சுகள் என்னிடம் பேசாதே. இல்லையெனில் நம் உறவை தொடர முடியாமல் போகலாம் என்று எழுதினாள். அவள் வார்த்தைகள் என்னை கடுமையாக புண்படுத்தின. 4 மாதங்களாக இவளுடன் உறவில் இருக்கிறேன். இப்போது இப்படி மாறிவிட்டாளா என்று மனதில் தோன்றியது. ஆனால் என்னை சமாளித்துக் கொண்டு, சரி, நான் முன்பு போலவே இருப்பேன் என்று பதிலளித்தேன். தியா ஒரு சிரிக்கும் இமேஜை அனுப்பினாள். அப்போது மீரா காலை உணவுடன் அறைக்குள் நுழைந்தாள். என் கண்கள் உணவின் மீது பட்டன. எனக்கு மிகவும் பிடித்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் இருந்தன. இந்த மழை நாளில் இந்த உணவு வேறு. என் நாக்கில் எச்சில் ஊறியது. மீரா உணவை முன்னால் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். உணவின் சுவை அற்புதமாக இருந்தது. அம்மாவின் கையால் செய்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் எனக்கு மிகவும் பிடித்தவை. அந்த சுவையை ஒருபோதும் மறக்க முடியாது. மீராவிடம் கேட்டேன், இந்த பூரியை நீ செய்தாயா? அவள் தலையசைத்து, ஆம், நான் செய்தேன் என்று பதிலளித்தாள். நான் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன். மீரா ஒரு வெட்கமாக புன்னகை உதிர்த்தாள். நான் மீண்டும், இது எனக்கு மிகவும் பிடித்த உணவு என்று சொன்னேன். மீரா மெதுவாக, தெரியும், உங்கள் அண்ணனுக்கு இதை செய்யும் போது அவர் சாப்பிட்டுக் கொண்டே சொல்வார், இது என் தம்பிக்கு மிகவும் பிடித்த உணவு. இதற்காக சிறுவயதில் நாங்கள் இருவரும் பலமுறை சண்டையிட்டு இருக்கிறோம் என்று. அவர் உங்களை அளவில்லாமல் நேசித்தார் என்று சொல்லும் போது அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. மீராவின் கண்ணீரை மறைக்க அவள் வேகமாக பால்கனிக்கு ஓடினாள். அவள் பேச்சு என் மனதில் பழைய நினைவுகளை எழுப்பியது. அண்ணனும் நானும் சிறு வயதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். உடைகள், உணவு எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மீராவின் மனம் வேதனையில் இருக்கிறது. அண்ணனின் நினைவுகள் அவளை துன்புறுத்துகின்றன. ஏனோ பால்கனியில் மீராவின் அருகில் நின்று பேச வேண்டும் என்று தோன்றியது. படுக்கை விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று மீராவின் அருகில் நின்றேன். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தொட்டு தொட்டு விழுந்து கொண்டிருந்தன. எனக்கு கோபம் வந்தது. இவள் நாடகம் ஆடுகிறாளா என்று தோன்றியது. ஏதோ சொல்ல வந்தபோது மீரா முந்திக் கொண்டு, என்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. ஆனால் நான் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை இப்படி செய்ய விரும்பவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை என்று ஆரம்பித்தாள். எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கும் இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், கணவனின் அன்பு, ஒரு குழந்தை. அந்த குழந்தை வீட்டை குதூகலமாக்குவது. மாலையில் கணவன் களைப்புடன் வீடு திரும்பும் போது நான் அவருக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்து புடவை தலைப்பால் அவர் முகத்தை துடைத்து, நீ களைத்திருக்கிறாய், இது குடித்து ஓய்வு எடு என்று சொல்வேன். அவர் என்னை கட்டிப்பிடித்து, உன்னை பார்த்தவுடன் என் களைப்பு பறந்துவிட்டது, வா, உனக்கு வேலையில் உதவுகிறேன் என்று சொல்வார்.
எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. உங்கள் அண்ணன் என்னை அளவில்லாமல் நேசித்தார். ஆனால் கடவுள் எனக்கு அந்த மகிழ்ச்சியை விதிக்கவில்லை. ஆனால் என் காரணமாக உங்கள் கனவுகள் பறிபோக விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும். உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும். நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேசினாள். அவள் கண்களில் இருந்து முத்து முத்தாக கண்ணீர் வழிந்தது. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் சிகரெட்டை முடித்துவிட்டு அறைக்குள் வந்து படுக்கையில் படுத்தேன். மீரா இன்னும் பால்கனில் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். எனக்கு எதுவும் நன்றாக இருப்பது போல தோன்றவில்லை. மீராவிற்காக மனம் கனத்தது. அவளுக்கு என்ன தவறு என்று தோன்றியது. ஆனால் நான் எந்த மயக்கத்திலும் விழ விரும்பவில்லை. போனை எடுத்து தியாவுக்கு மெசேஜ் செய்துவிட்டு நீண்ட நேரம் அரட்டை அடித்தேன். ஆனால் எதுவும் மனதிற்கு நிறைவாக இல்லை. எல்லாம் குழப்பமாக இருந்தது. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் வரும் என்று கற்பனை செய்திருக்கவில்லை. மீரா அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே பார்த்தேன். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. கண்களை மூடி எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன் என்று தெரியவில்லை. திடீரென மீராவின் குரல், வாருங்கள், உணவு தயாராக உள்ளது என்று கேட்டது. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவளுடன் உணவு மேஜைக்கு சென்றேன். மேசையில் உணவு வைக்கப்பட்டிருந்தது. வேகமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நான் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அப்பா உணவு மேஜைக்கு வந்து உணவருந்த வந்து உட்கார்ந்தார். சரவணா, உன் மனைவியை அழைத்துக் கொண்டு சில நாட்கள் நகரத்திற்கு வெளியே எங்காவது சென்று வா. மனம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தைகள் என் தலையை சுற்றி வைத்தன. மனதில் இப்போதே இந்த உணவு தட்டை எரிந்து விடலாமா என்று தோன்றியது. உணவு மனதிற்கு இறங்கவில்லை. மீரா இதை புரிந்து கொண்டவளாக, இல்லை அப்பா, என் உடல்நிலை சரியில்லை, இப்போது எங்கு செல்ல முடியாது என்று சொன்னாள். மீராவின் வார்த்தைகளை கேட்டு அப்பா மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மனதிற்குள் நல்ல வேளை, இதிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று நினைத்தேன். அப்பா மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவரை மதிக்கும் காரணத்தால் அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு தைரியமில்லை. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் உணவை முடித்துவிட்டு அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரத்தில் மீரா வந்து படுக்கையில் படுத்தாள். நான் பால்கனிக்கு சென்று சிறிது நேரம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். விரைவில் நாட்டை விட்டு செல்ல வேண்டும். மீராவுடன் எப்படியும் ஒரு வாழ்க்கையை கட்டி அமைக்க முடியாது. நாட்கள் செல்ல செல்ல மீராவிடம் மயக்கம் ஏற்படலாம். அவளுடைய உணர்ச்சிகளுக்கு முன் நான் பலவீனமாகலாம். அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நான் தியாவை காதலிக்கிறேன். தியா எல்லா விதத்திலும் மீராவை விட அழகானவள், கல்வி அறிவு உள்ளவள், புத்திசாலி என்று மனதில் நினைத்தேன். பால்கனியில் இருந்து அறைக்கு திரும்பினேன். மீரா உறங்கி இருந்தாள். அவள் புடவை சரியாக இல்லை. அவள் ஆடியை சரி செய்ய முயன்றபோது மீரா திடீரென கண் விழித்து என்னை பார்த்தாள். நான் உடனே கையை விலக்கினேன். மீரா நிலைமையை உணர்ந்து தானே புடவையை சரி செய்து மீண்டும் படுத்தாள். நான் மறுபுறம் திரும்பி படுத்தேன். மீரா போர்வை இழுத்து மூடிக்கொள்ளுங்கள், குளிர்கிறது என்று சொன்னாள். நான் அவள் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் அமைதியாக படுத்திருந்தேன். சிறிது நேரத்தில் மீரா தானே வந்து என் மீது போர்வை இழுத்து விட்டாள். அப்போது அவள் கையில் இருந்த கண்ணாடி வளையல்களின் ஒளி என் காதில் விழுந்தது. மென்மையான மழையின் சத்தத்துடன் அந்த வளையல் ஒளி அற்புதமாக இருந்தது. மனதில் ஒரு வித்தியாசமான இனிமையான உணர்வு உருவானது. மீராவுக்கு பதில் தியாவை அந்த இடத்தில் கற்பனை செய்ய முயன்றேன். தியாவுக்கு இப்படி வளையல் அணிந்தால் இவ்வளவு அழகாக இருக்குமா என்று நினைத்தேன். உடனே நான் என்ன நினைக்கிறேன், தியா ஒரு நவீன பெண், நானும் நவீனமானவன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சரியல்ல. தியா சொன்னது சரிதான். நாட்டிற்கு வந்த பிறகு நான் மாறிவிட்டேன் என்று மனதில் நினைத்தவாறு உறங்கிவிட்டேன். மழையும் குளிரும் காரணமாக நன்றாக உறங்கினேன். மறுநாள் காலை தாமதமாகவே எழுந்தேன். வெளியே மழை நின்றிருந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. மீராவை படுக்கில் காணவில்லை. அவள் முன்பே எழுந்திருக்க வேண்டும். நான் எழுந்து குளித்து தயாராகி வெளியே வந்தேன். மீரா, காலை உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நண்பர்களுடன் சென்று பொழுதை கழிக்கலாமா என்று யோசித்தேன். அன்று நண்பர்கள் சொன்ன வார்த்தைகள் மனதில் வந்தன. புது திருமணத்திற்கு பிறகு நண்பர்கள் இப்படி கிண்டல் செய்வது இயல்புதான். ஆனால் நான் எவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது என்று நினைத்தவாறு நண்பர்களுக்கு போன் செய்தேன். சிறிது நேரத்தில் எல்லா நண்பர்களும் வந்துவிட்டனர். எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடித்தோம். பிறகு ஒரு திட்டம் போட்டோம். எங்காவது சென்று மகிழ்ச்சியாக இருப்போம். எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னார்கள். மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நானும் ஒப்புக்கொண்டேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிசார்ட்டுக்கு செல்ல முடிவு செய்தோம். முடிவு செய்தவுடன் உடனே கிளம்பினோம். முழு நாளும் அங்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். விளையாடினோம், பொழுதை கழித்தோம். வீடு திரும்பும் போது இரவு 12:30 ஆகிவிட்டது. காலிங் பெல் அடித்தவுடன் மீரா வந்து கதவை திறந்தாள். நான் நேராக அறைக்கு சென்றேன். மீரா பின்னால் வந்து, சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டாள். நான் சாப்பிட்டு விட்டேன், நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு குளியலறைக்கு சென்றேன். குளித்து முடித்து வந்தவுடன் மீரா படுத்திருப்பதை பார்த்தேன். சாப்பிட்டாயா என்று கேட்டேன். அவள் தலையசைத்து இல்லை என்று சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. படுக்கையில் படுத்து தியாவுடன் அரட்டை அடிக்க ஆரம்பித்தேன். நீண்ட நேர அரட்டைக்கு பிறகு நாளை எங்காவது செல்லலாமா என்று கேட்டேன். தியா, முடியாது, நாளை எனக்கு பல்கலைக்கழகத்தில் தேர்வு இருக்கிறது, வேறு ஒரு நாள் செல்லலாம் என்று பதிலளித்தாள். சரி என்று சொல்லி, நாளை தேர்வு இருக்கிறது, இப்போது படு, இரவு தாமதமாக விழித்திருக்க வேண்டாம் என்று சொல்லி நானும் படுத்து விட்டேன். மறுநாள் காலை தாமதமாகவே எழுந்தேன்.
மீரா தேநீரும் காலையுணவும் தயார் செய்து வைத்திருந்தாள். நான் சாப்பிட்டு விட்டு நண்பர்களுடன் செல்கிறேன், தாமதமாகத்தான் திரும்புவேன், நீ சாப்பிட்டு விடு என்று சொல்லிவிட்டு வெளியேறினேன். மீரா ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நண்பர்களுடன் அரட்டை அடித்து பேசிக் கொண்டிருக்கும் போது மதியம் ஆகிவிட்டது. எல்லோரும் சேர்ந்து மதிய உணவுக்கு ஒரு உணவகத்திற்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தோம். அப்போது தியாவை ஒரு ஆட்டோவில் பார்த்தேன். ஆனால் அவள் பல்கலைக்கழகம் வேறு திசையில் இருக்கிறது. பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து தியாவுக்கு கால் செய்தேன். அவள் போனை எடுத்தவுடன் பல்கலைக்கழகத்துக்கு சென்றாயா என்று கேட்டேன். அவள் ஆமாம், இதோ பல்கலைக்கழகத்தின் முன் இருக்கிறேன் என்று சொன்னாள். அவள் வார்த்தைகளை கேட்டவுடன் நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். தியா என்னிடம் பொய் சொல்கிறாளா? இப்படி பொய் சொல்வாள் என்று நான் கற்பனை செய்யவே இல்லை. ஏன் பொய் சொல்கிறாள்? இதற்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நண்பர்களிடம் நீங்கள் மதிய உணவு சாப்பிடுங்கள், நான் சிறிது நேரம் சென்று வருகிறேன் என்று சொல்லி தியாவின் பின்னால் சென்றேன். தியாவின் ஆட்டோ ஒரு மார்க்கெட்டின் முன் நின்றது. நானும் கொஞ்சம் தொலைவில் என் ஆட்டோவை நிறுத்த சொன்னேன். தியா ஆட்டோவில் இருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. காரில் இருந்து ஒரு ஆண் இறங்கியவுடன் தியா ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்தாள். இந்த காட்சியை பார்க்க நான் தயாராக இல்லை. அவள் அவனை கட்டிப்பிடித்தது மட்டும் இருந்தால் ஒருவேளை பொறுத்திருப்பேன். ஆனால் பகிரங்கமாக அவள் அந்த ஆணை முத்தமிட்டாள். இந்த காட்சியை பார்த்தவுடன் எந்த காதலனாலும் அங்கு நிற்க முடியாது. என் கண்கள் மங்கி மனம் குழம்பியது. இது என்ன நடக்கிறது? தியா இப்படி செய்ய முடியுமா என்று மனம் கேள்வி கேட்டது. அவளிடம் சென்று ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் முடியவில்லை. பெண்கள் மீது ஒரு வெறுப்பு உருவானது. அந்த இடத்தில் நிற்க முடியாமல் நண்பர்களிடம் திரும்பி வந்தேன். கோபத்தில் உடல் எரிந்து கொண்டிருந்தது. தியாவின் கழுத்தை பிடித்து இதுதான் உன் நவீனத்தனமா என்று கேட்க வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. குடும்பத்தினர் கொடுத்த வலியை தாங்க முடியவில்லை. இப்போது தியாவின் இந்த துரோகமும் சேர்ந்து விட்டது. அன்று இரவு நண்பருடன் அதிகமாகவே மது அருந்தி முழு போதையில் வீட்டிற்கு திரும்பினேன். காலிங் பெல் அடித்தவுடன் மீரா கதவை திறந்தாள். நான் நேராக அறைக்கு சென்று ஆடைகளை மாற்றாமல் படுக்கையில் விழுந்தேன். தலை சுற்றியது. மீரா என் பின்னால் வந்து மூக்கை பிடித்துக் கொண்டு நீங்கள் மது அருந்தி விட்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். நான் அவளை திரும்பி பார்த்தேன். அவள் கூந்தல் களைந்து கண்கள் சிவந்திருந்தன. ஒருவேளை சிறிது நேரத்திற்கு முன் அழுதிருக்க வேண்டும். போதை என்னை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது. அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவளை உற்று பார்த்தேன். மீரா மீண்டும் என்ன ஆயிற்று, ஏன் பதில் சொல்லவில்லை? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்க மாட்டேன், பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டவாறு என் முன் வந்தாள். நான் திடீரென அவள் கையை பிடித்து இழுத்து அவளை என் மார்புடன் இருக்கினேன். அந்த நொடியில் எல்லா பெண்களும் துரோகிகள் என்ற எண்ணம் மட்டுமே மனதில் ஓடியது. ஒருவேளை தியாவின் துரோகமோ அல்லது மீராவின் அந்த நிலையை பார்த்த மயக்கமோ என்னை இயக்கியது. மீரா முழு முயற்சியுடன் என்னிடம் இருந்து விடுபட முயன்றாள். ஆனால் என் பிடியை எதிர்க்க முடியவில்லை. அந்த இரவு மீரா தன்னை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்தாள். நான் ஒரு காட்டு மிருகமாக அவள் மீது பாய்ந்தேன். காலையில் கண் விழித்த போது மீராவின் உடல் என் மீது இருந்தது. இரவு நடந்ததை பற்றி நினைத்தவுடன் என்னை மிகவும் சிறுமைப்படுத்தியது. மீரா என் மனைவி என்றாலும் நான் செய்தது தவறு என்றது என் மனம் குறுகுறுத்தது. மீரா என் மனைவியாக இருந்தாலும் நான் அவளுக்கு மனைவியாக வாழ வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. அவளுடன் ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கவும் முடியாது. ஆனால் அந்த இரவு நான் செய்தது மிகப்பெரிய தவறு. கடுமையான குற்ற உணர்வு என்னை உறுத்த தொடங்கியது. படுக்கை விட்டு எழுந்து குளித்து முடித்து வீட்டை விட்டு வெளியேறினேன். அப்போது மீரா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் என்னை மிகவும் சிரமப்படுத்தி கொண்டவனாக உணர்ந்தேன். முழு நாளும் நண்பருடன் பொழுதை பழுத்திவிட்டு மாலையில் வீடு திரும்பினேன். அறைக்கு சென்று பார்த்தபோது மீரா பால்களில் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். நானும் பால் கடிக்கு சென்றேன். என்னை பார்த்தவுடன் மீரா கண்ணீரை துடைத்துவிட்டு எப்போது வந்தீர்கள் என்று கேட்டாள். இப்போதுதான் வந்தேன் என்று பதிலளித்தேன். மீரா, நீங்கள் இங்கே இருங்கள், நான் தேநீர் எடுத்து வருகிறேன் என்று சொன்னாள். நான் அவள் கையை பிடித்து நேற்றிரவு நடந்தவற்றிற்கு நான் மிகவும் வருந்துகிறேன், அதை மனதில் வைத்து கவலைப்படாதே என்று சொன்னேன். மீரா மௌனமாக இருந்தாள். நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு எந்த தவறும் நடக்கவில்லை, உங்களுக்கு என் மீது முழு உரிமை இருக்கிறது என்று மெதுவாக சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. அன்று அவள் என் நடத்தியால் மிகவும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். நானும் குற்ற உணர்வில் தவித்தேன். எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்து இனி இங்கு தங்க விருப்பமில்லை. எனவே விடுமுறை முடிவதற்கு முன்பு வெளிநாடு செல்ல முடிவு செய்தேன். மீராவுடன் பெரிதாக எந்த பேச்சும் இல்லை. மீராவும் ஒருவேளை கோபத்திலோ அல்லது மனவேதனையிலோ என்னை புறக்கணித்து வந்தாள். எப்போதும் பொன்னையுடன் இருக்க முயற்சிக்கும் மீராவும் இப்போது மனம் உடைந்தவளாக மாறிவிட்டாள். அவளுடைய உலகையும் கண்ணீரையும் நான் கல்லாக்கி விட்டேன். அதே நேரத்தில் நான் தியாவுடனும் அதிகமான தொடர்பில் இல்லை. தியா தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். தொலைபேசி அழைப்புகள் செய்தாள். சில சமயம் நான் பேசுவேன், சில சமயம் புறக்கணித்தேன். மீராவிடம் செய்த தவறு என்னை உள்ளுக்குள் எரிந்தது. நாளுக்கு நாள் மனதளவில் உடைந்து கொண்டிருந்தேன். மீராவும் தேவையில்லாமல் என்னுடன் பேசுவதை தவிர்த்தாள். ஒரு நாள் நண்பர்களை சந்திக்க செல்லும் போது தொலைபேசியை வீட்டில் மறந்து வைத்துவிட்டு சென்றேன். இரவு நண்பர்களுடன் அரட்டை அடித்துவிட்டு வீடு திரும்பிய போது மீரா, ஒரு பெண் உங்களுக்கு தொலைபேசியில் அழைத்திருந்தாள். அவள் உங்களை மிகவும் நேசிக்கிறாள் போல.
நாளை உங்களை சந்திக்க விரும்புகிறாள் என்று சொன்னாள். நான் திடுக்கிட்டேன். அது தியாதான் என்று புரிந்தது. மீரா தொடர்ந்து, வாழ்க்கை இப்படி சொல்லக்கூடாது. அந்த பெண்ணை சந்தியுங்கள். அவள் தொலைபேசியில் மிகவும் அழுதாள். அவள் உங்களை உண்மையாக நேசிக்கிறாள் போல என்று சொன்னாள். மீராவின் வார்த்தைகள் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தின. என்ன காதல்? நீ என்ன காதலிக்கிறாயா? அதுதான் காதல் என்று சொல்கிறாயா என்று கோபமாக கேட்டேன். மீரா என்னை சில நொடிகள் உற்று பார்த்து, நான் உங்களை காதலிக்கவில்லை என்று சொல்லி பால்கனிக்கு ஓடினாள். நானும் அவள் பின்னால் ஓடினேன். மீரா கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அழாதே, நீ சொல்கிறாய் என்றால் நான் செல்கிறேன். ஆனால் இப்படி அழக்கூடாது என்று சொன்னேன். மீரா கண்ணீரை துடைத்தவாறு, ஆமாம், நீங்கள் நாளையே செல்லுங்கள். அந்த பெண்ணுடன் பேசுங்கள். உங்கள் இருவருக்கும் பேசி பிடித்தால் அவளை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். நான் உங்கள் வழியில் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். அதற்கு பிறகு இந்த விஷயத்தில் எங்களுக்குள் இடையே எந்த பேச்சும் நடக்கவில்லை. நான் தியாவுக்கு மெசேஜ் செய்து, நாளை உன்னை சந்திக்கிறேன், எங்கு எப்போது சந்திக்கலாம் என்று கேட்டு விவரங்களை அனுப்பினேன். தியா சரியான நேரத்தில் வருகிறேன் என்று பதிலளித்தாள். பிறகு மனதில் அந்த நாள் நடந்தவற்றை அவளிடம் சொல்லி உண்மையை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சிறிது நேரத்தில் மீரா இரவு உணவு தயாராக உள்ளது என்று அழைத்தாள். உணவு சாப்பிட்டு விட்டு படுக்கையில் படுத்தேன். மீராவும் வந்து பக்கத்தில் படுத்தாள். அந்த இரவு எங்களுக்கு இடையே எந்த பேச்சும் இல்லை. மறுநாள் காலை எழுந்து குளித்து காலை உணவு சாப்பிட்டு விட்டு தியாவை சந்திக்க கிளம்பினேன். சந்திக்க வேண்டிய இடத்திற்கு சென்று காத்திருக்க ஆரம்பித்தேன். மணி பார்த்தபோது நான் சற்று முன்னதாகவே வந்திருந்தேன். சரியான நேரத்தில் தியாவும் வந்தாள். என்னை பார்த்தவுடன் அவள் ஓடி வந்து என் மார்பில் முட்டிக்கொண்டு தலை வைத்து அழைத்தாள். உடனே அந்த நாள் நடந்தவை மனதில் வந்தன. நான் அவளை தள்ளிவிட்டேன். தியா என்னை பார்த்து, என்ன இது, ஏன் என்னை இப்படி புறக்கணிக்கிறாய் சரவணா என்று கேட்டாள். நான், அன்று உன் தேர்வு எப்படி இருந்தது, நன்றாக எழுதினாயா என்று கேட்டேன். என் மனம் கோபத்தில் கொதித்தது. என் முன்னால் நின்று கொண்டு எப்படி இவள் பொய் சொல்கிறாள்? என் பொறுமை தீர்ந்திருந்தது. நீ எப்படி இவ்வளவு பொய் சொல்கிறாய்? அன்று தேர்வு எங்கே? அந்த ஆணின் மார்பிலும் உதட்டிலும் எழுதினாயா என்று கோபமாக கேட்டேன். தியா மறுத்து, என்ன இப்படி உழைகிறீர்களாய் என்று சொன்னாள். நான் கோபத்தில் ஒரு அறை விட்டேன். நான் பொய் சொல்கிறேனா? அன்று அந்த இடத்தில் நீ ஒரு ஆணுடன் சந்திக்கவில்லையா என்று கேட்டேன். தியா, ஆமாம், சந்தித்தேன். அதனால் என்ன? உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போய்விடு. உன்னை போல் 1000 ஆண்கள் என் பின்னால் வருகிறார்கள் என்று கூறினாள். அவள் வார்த்தைகள் என்னை மேலும் கோபப்படுத்தின. இப்போது இவளை கழுத்தை பிடித்து கேட்க வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் முடியவில்லை. நான் இவளுக்கு இவ்வளவு சிறியவனா என்று மனதில் தோன்றியது. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். ஒருவேளை அவள் உண்மையை ஒப்புக்கொண்டால் மன்னித்து இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அவள் சொன்னவற்றிற்கு பிறகு அவளுடன் தொடர்ந்து இருப்பது அல்லது மன்னிப்பது சாத்தியமில்லை. பெண்கள் மீதான வெறுப்பு மனதிலும் மேலும் வளர்ந்தது. கோபத்தில் உடல் எரிய வீடு திரும்பினேன். அறைக்கு வந்து உட்கார்ந்தவுடன் மீரா ஒரு கிளாஸில் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். பிறகு அருகில் உட்கார்ந்து, உங்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்று கேட்டாள். நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவளை பார்த்தேன். அவள் கண்கள் சிவந்து கண்ணீர் தடம் இருந்தது. மீரா உடனே, நான் சில நாட்களுக்கு என் அப்பா வீட்டிற்கு செல்கிறேன், நீங்கள் அழைத்து சென்றால் நல்லது என்று சொன்னாள். நான், சரி, மாலையில் தயாராக இரு, நான் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னேன். அன்று மாலை மீராவை அவள் அப்பா வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு வந்தேன். மறுபுறம் வெளிநாடு செல்ல தயாராக ஆரம்பித்தேன். சில நாட்களில் வெளிநாடு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிந்தன. செல்வதற்கு முன் அப்பாவும் அம்மாவும் மீராவை வீட்டிற்கு அழைத்து வா என்று சொன்னார்கள். நான் செல்லும் நாள்களுக்கு முதல் நாள் மீராவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அடுத்த நாள் என் விமானம் இரவு 11:30 மணிக்கு. இரவு 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தேன். இந்த இடைப்பட்ட நாட்களில் மீராவுடன் பெரிதாக பேச்சு இல்லை. எல்லோரிடமும் விடை பெற்றேன். வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன் மீராவிடம் சென்றேன். மீராவிடம் விடைபெற சென்றேன். அவளிடம், நான் மிகப்பெரிய தவறு செய்தவன், ஆனாலும் கடைசியாக ஒரு முறை விடைபெற வேண்டும் என்று மனம் உந்தியது. மீரா பால்களில் கிரிலை பிரித்துக் கொண்டு நின்றிருந்தாள். நான் அருகில் சென்றவுடன் அவள் கண்ணீரை துடைக்க முயன்றாள். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. பிறகு முகத்தில் ஒரு மங்கலான புன்னகை வரவழைத்து, இனி நாம் சந்திப்போமா என்று கேட்டாள். அவள் வார்த்தைகள் என் மார்பை உலுக்கின. ஆனால் நான் எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை. அந்த நாளில் என்னிடம் எந்த பதிலும் இல்லை. ஏனெனில் நான் மனதில் முடிவு செய்திருந்தேன், நான் மீண்டும் இந்த நாட்டிற்கு திரும்ப வருவதில்லை. என் மௌனத்தை கண்ட மீரா, நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்டிற்கு திரும்பி வருவீர்கள், ஆனால் அந்த நாள் மிகவும் தாமதமாகிவிடும் என்று சொன்னாள். நான் மனதில் நினைத்தேன், நான் சென்ற பிறகு மீரா தன் தந்தை வீட்டிற்கு சென்று விடுவாள், அல்லது புதிதாக ஒருவரை திருமணம் செய்து ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவாள். இந்த எண்ணத்தில் மனதில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. ஒரு வார்த்தையும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். அன்று மீராவின் கண்ணீர் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வெளிநாட்டு மண்ணில் காலடி எடுத்து வைத்தவுடன் எல்லோருடனும் தொடர்பை துண்டித்தேன். 5 ஆண்டுகள் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் மறந்து கிளப்புகள், விருந்துகள் என எந்த பொழுதும் போக்கையும் விடவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளில் அந்த வாழ்க்கையில் நான் களைத்து விட்டேன். நான் இனி இப்படி வாழ முடியாது என்று உணர்ந்தேன். மாயின் இழுப்பு, காதலின் இழுப்பு, ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தின் நம்பிக்கையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பினேன். வீட்டு காலிங் பெல் அடித்தவுடன் ஒரு சிறிய பெண் கதவை திறந்தாள்.
அவள் கண்கள் மீராவின் கண்களைப் போலவே இருந்தன. அவளை கையில் தூக்கி, அம்மு, உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள் ஒரு புன்னகையுடன் என் பெயர் பிங்கி என்று சொன்னாள். அப்போது அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். என்னை பார்த்தவுடன் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். நான் அப்பாவை கட்டிப்பிடித்து, அப்பா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பல தவறுகள் செய்துவிட்டேன் என்று கூறினேன். அப்பா, நீ திரும்பி வந்து விட்டாய், இதுவே போதும், இப்போது நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார். நான், அப்பா, இப்படியெல்லாம் பேசாதீர்கள், அம்மா, மீரா எங்கே என்று கேட்டேன். அம்மா ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அவருடைய மௌனம் என் மார்பை முறுக்கியது. மீரா உண்மையாகவே வீட்டை விட்டு சென்று விட்டாளா என்று மனம் கேள்வி கேட்டது. நான், அம்மா, இந்த பெண் யார் என்று கேட்டேன். அம்மா மௌனமாக அறைக்கு சென்று ஒரு டைரியை எடுத்து வந்து என் கையில் கொடுத்து, உன்னுடன் தொடர்பு கொள்ள பல முயற்சிகள் செய்தேன், ஆனால் முடியவில்லை. மீரா உனக்காக இந்த டைரியை வைத்து சென்று இருக்கிறாள் என்று சொல்லி அறையை விட்டு சென்று விட்டார். நான் டைரியை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் மீரா ஒரு கடிதம் போல எழுதியிருந்தாள். சரவணா, நீங்கள் சென்ற பிறகு எங்களுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை. அதனால் என் மனதில் உள்ளவற்றை இந்த டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் திரும்பி வந்து என்னை இங்கு காணவில்லை என்றால் இந்த டைரி என் சொல்லப்படாத வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும். எங்களுக்கு 1 மாதம் 17 நாட்கள் ஒரு சிறிய குடும்பம் இருந்தது. அதை ஒரு குடும்பம் என்று கூற முடியாது. அது என் குடும்பம் மட்டுமே. ஆனால் ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்து நாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தால் அது நம் குடும்பமாக இருக்கும். நீங்கள் சென்று 1 மாதம் கழித்து என் உள்ளே மற்றொரு உயிரின் இருப்பை உணர்ந்தேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இதை விட மகிழ்ச்சியான தருணம் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை, ஏனெனில் நீங்கள் என் அருகில் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் இந்த செய்தியை முதலில் தன் கணவரிடம் பகிர விரும்புவாள். ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலி, என்னால் அது முடியவில்லை. நீங்கள் ஒருபோதும் என்னை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை. நாளுக்கு நாள் உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு சிறு குழந்தை வீட்டை சுற்றி ஓடுவது, நான் அதன் பின்னால் ஓடி அதற்கு உணவு ஊட்டுவது, இந்த கனவை எத்தனை நாட்கள் கண்டிருக்கிறேன். இப்போது அந்த குழந்தையின் வயது 7 மாதங்கள். மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தேன். மருத்துவர், உங்களுக்கு ஒரு இளவரசி பிறக்கப் போகிறாள் என்று சொன்னார். அந்த இளவரசியின் முகத்தை பார்த்தால் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருக்க முடியுமா? அதனால்தான் அவளுக்கு பிங்கி என்று பெயர் வைத்திருக்கிறேன். அவளுடைய இந்த மாயமான முகத்தை பார்த்தாவது நீங்கள் என்னை காதலிக்க வேண்டும். சரவணா, நாட்கள் செல்ல செல்ல எனக்கு பயம் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என் அருகில் இல்லை. இந்த வழியை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாமல் கழிகிறது. இனி ஒருவேளை எழுத முடியாமல் போகலாம். நாளை உங்கள் இளவரசி இந்த பூமிக்கு வரப்போகிறாள். நான் அவளுடன் சிரித்து விளையாட முடியுமா என்று தெரியவில்லை. முடியாவிட்டால் இதைவிட பெரிய வழி வேறு என்ன இருக்க முடியும்? நான் இல்லாமல் போனால் திரும்பி வந்து உங்கள் இளவரசியிடம் சொல்லுங்கள். அவளை இந்த பூமிக்கு கொண்டு வர அவள் தாய் பல போராட்டங்களை சந்தித்து தோல்வியடைந்தாள். ஆனால் அவள் தன் மகளை அளவில்லாமல் நேசித்தாள். டைரியின் அதற்கு மேல் எதுவும் எழுதப்படவில்லை. நான் என் மகளை கட்டிப்பிடித்து ஓவென கதறி அழுதேன். அந்த கண்ணீரின் சத்தத்தில் அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்தார்கள். நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம், ஆனால் மீராவை காப்பாற்ற முடியவில்லை. கடவுள் ஒருவேளை மீராவை மிகவும் நேசித்திருக்க வேண்டும். அதனால் உன் மகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து ஒளியை காட்டிவிட்டு தானே இருளின் உலகிற்கு சென்று விட்டாள் என்று சொன்னார்கள். அந்த நாள் என் வார்த்தைகள் தீர்ந்து விட்டன. மீராவின் டைரி மற்றும் என் மகளை மார்போடு அணைத்தவாறு அந்த நாள் முதல் 16 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்று என் மகளை திருமணம் செய்து மற்றொரு வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறேன். தனிமையில் வானத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் போது மீரா வானத்து நட்சத்திரங்களுக்கு இடையில் இருந்து என்னை பார்த்து, எப்படி இருக்கிறது உங்கள் தனிமையான வாழ்க்கை, மீதமுள்ள நாட்களை கழிக்க முடியுமா என்று கேட்பது போல உணர்கிறேன். மீரா, நான் உண்மையாகவே நிர்கதியாகிவிட்டேன். நான் தோல்வியடைந்து விட்டேன். இனி என்னால் முடியவில்லை. என்னை மன்னித்து விடு என்று மனதில் கூறினேன். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.